மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மழைத்தான் வாழை போட்டுருக்குது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 3 மாதம் ஆகி இப்போ வந்து நமக்கு மழைலாம் கொஞ்சம் பெஞ்சிட்டு மழை பெஞ்சோம் அந்த தரை வந்து சும்மா பூ மாதிரி இருக்கும். இந்த பூ மாதிரி இருக்கிறது வந்து அது போக நம்ம மண்ணுலாம் அங்கங்கே அரிச்சு நம்ம அந்த வாய்க்காலாம் நீங்கள் பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன உரம் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இயற்கை உரம் தான். நிறைய பேர் கேட்பாங்க, இயற்கை உரம் செயற்கை உரம் நீங்கள் ரெண்டுமே கலந்து வைக்கிங்களா? ஒன்று இயற்கை உரம் வச்சா இயற்கை உரம் மட்டும்தான் வைக்கணும், இல்லை செயற்கை உரம் வச்சா செயற்கை உரம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. செயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேகு வந்து 4 நாளில் தொடங்கி 15 நாளில் முடிஞ்சிடும். அதே இது இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாளில் தொடங்கி 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம வந்து இயற்கை உரமும் வைக்கணும், செயற்கை உரமும் வைக்கணும். அதாவது நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரியில் காட்டி ஊசி போட்டுக்கிடுவோம். இல்லை நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் குதுகுதுன்னு அலுப்பு மருந்து அப்படி சாப்பிடணும். அதே மாதிரி தான் வாழைக்கும் நம்ம வந்து ஏதாவது நோய் வர்ற மாதிரி இருக்கிற டைமிங்கில் நம்ம வந்து செயற்கை உரம் வைக்கலாம். இல்லை எந்த வித இதுவுமே இல்லை அந்த பட்சத்தில் வந்து நம்ம இயற்கை உரம் வச்சு கொண்டு வரலாம். அதில் நம்ம ஒரு இதாக இன்றைக்கி என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வேப்பிலை தான் வைக்க போகிறோம். வேப்பிலை வந்து ஒரு உரமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. வேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு உரம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலையில் வந்து பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாஸ் இது 3 சத்துமே வேப்பிலையில் வந்து இருக்குது. அதாவது நம்ம வந்து டிஏபியில் இருக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு இருக்காது. டிஏபி வந்து கொஞ்சோட பொருளில் அதிக அளவு சத்து கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான் டிஏபி. அதே இது வேப்பிலையில் வந்து அந்த அளவு இருக்குமானே இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இயற்கையிலே அதிக அளவு வேப்பிலை நமக்கு கிடைக்கி அந்த வேப்பிலை நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு நிறைய நன்மைகள் தரும். அதில் என்னென்ன நன்மைகள்லாம் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நாங்கள் இன்றைக்கி காலையிலேயே வேப்பிலை வந்து நிறைய சமந்து போட்டுட்டோம். அதை தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழையில் வந்து நல்லா குழி தோண்டி அதில் வந்து நம்ம புதைக்கிற மாடலில் தான் வைப்போம். எதுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து குழி தோண்டி வேப்பிலை உள்ளே போட்டு நம்ம மூடிடுவோம். ஒரு வாழைக்கு வந்து குறைஞ்சது 10 கிலோலேருந்து 12 கிலோ உழுற அளவுக்கு, அதாவது ஒரு வாளி வேப்பங்குளை உழுற அளவுக்கு கணக்கு பண்ணி ஒவ்வொரு வாழைக்காக நம்ம வந்து கான் மாதிரி வெட்டி அந்த கானுக்குள்ளே நம்ம வந்து தட்டி போட்டு மொத்தமாக மூடுவோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு காலையில் மண் வெட்டி வச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்ம தோண்டி வைக்கிறதுல நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணோட அந்த சாயிலோட ஹார்ட்னஸ் வந்து குறையும். அதாவது மண் வந்து பொறுக்கு மண் மாதிரி ஆகும். அப்படி பொறுக்கு மண் மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழையோ சரி இல்லை எந்த வித தாவரமாக இருந்தாலும் அது வந்து வேர் வந்து நல்லா வீசி அடிக்கிறதுக்கு உதவும். அந்த மண் வந்து நல்லா பொறுன்னு ஆயிரும். அதனால வேறு நல்லா வீசி அடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரி, அது ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த வேப்பிலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பிலையில் வந்து கலப்புறத்துக்குரிய அனைத்து சத்துக்களுமே அந்த வேப்பிலையில் இருக்குது. கலப்புரம்னா என்ன அப்படின்ட்டுங்கிறதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் போய் கலப்புரம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலப்புரம்னா என்ன அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து ஷார்ட்கட்டாக கலப்புரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். கலப்பு உரம் அப்படின்னா ஒரு உரத்துக்கு கூட, அதாவது ஒரு சத்து கூட ஒரு 2 சத்து இல்லை 3 சத்து கலந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கலப்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்துக்கள் அப்படின்னா முதல்நிலை சத்து, 2ஆம் நிலை சத்து, 3ஆம் நிலை சத்து, அப்படி 3 சத்துக்கள் இருக்குது. இதில் முதல்நிலை சத்துக்கள் அப்படின்னா வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சொல்லுவோம். 2ஆம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம், சல்பர். 3ஆம் நிலை சத்துக்கள் அப்படின்னா நுண்ணுயிரி பெருக்கம் அந்த மாதிரி சொல்லுவோம். தலைச்சத்து, மணிச்சத்து இது 2 மட்டும் கலந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கலப்புரம், அதாவது 2 சத்துக்கள் சேர்ந்துருக்கு, அதைத்தான் நம்ம கலப்புரம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இதில் வந்து நமக்கு வேப்பிலையில் 3 சத்துக்கள் சேர்ந்துருக்கு. அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது 3மே இருக்குது. இது 3மே என்னென்ன வேலைக்கு உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். தலைச்சத்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை இலைகள் வந்து நல்ல பசுமையாக இருக்கிறதுக்கு வந்து தலைச்சத்து உதவும். அதுபோக மணிச்சத்து இருந்துச்சுன்னா மண்ணில் வந்து அதோட வேர் வந்து அதிக அளவு அடிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி சாம்பல் சத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழைக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். அதுபோக அந்த வாழை வந்து இப்போ கொலைக்கு வாழைனில் எந்த வித தாவரமாக இருந்தாலும் பூக்கு இல்லை காய்க்க போதே அந்த டைமில் நம்ம வந்து சாம்பல் சத்து அதிக அளவு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல திரள்ச்சா காய்க்கும். அதுக்காக தான் சாம்பல் சத்து உதவும். அப்படி இருக்கத்தக்க நமக்கு வந்து வேப்பிலையில் வந்து இந்த 3 சத்துக்களுமே இருக்குது. இது வந்து வேப்பிலை வந்து நிறைய இடத்துல வேப்பங்குளை வந்து இந்த மழை காலத்தில் வந்து வெட்டி அறக்குவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றுல வந்து வேப்ப மரம் சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பங்குலையெல்லாம் அரைக்கி போடுவாங்க. அதை வந்து நாங்கள் மொத்தமாக கேட்டு வாங்கி கொண்டு வந்து போட்டுறோம். இதெல்லாம் துட்டுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம இதை மொத்தமாக அந்த கொப்புலேருந்து வேப்பிலை மட்டும் ஒடிச்சு கொண்டு வந்துடும். கொப்போடு கொண்டு வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே குச்சாக மாறிடும். அதனால் நம்ம வந்து அந்த உதிர்ந்த வேப்பிலை அந்த குச்சாக இருக்கிறது அந்த சின்ன இதை மட்டும் பறித்து கொண்டு வந்து மொத்தமாக சாக்கில் கட்டி வச்சுருவோம். அதை வந்து இன்னைக்கு காலையிலே நம்ம அடித்து வச்சு இந்த மாதிரி வாய்க்கால் வெட்டி இந்த வாய்க்காலுக்குள்ளே வந்து ஒரு வாளி, அதாவது 10 கிலோவும் பிடிக்கலாம், 15 கிலோ, 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் பிடிக்கும் இந்த வாளி. இந்த வாளி உரங்களை உள்ளக தட்டி
நம்ம வந்து மூடுறோம். சரி, இது மூடுறதுனால நமக்கு வந்து மண்ணில் வந்து அதிக வேர் அடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து இந்த கணுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குழி தோண்டி காட்டியிருக்க பாருங்க, இந்த கையில் இருக்குது பாருங்கள், இது பேர் வந்து கணுக்கா அப்படிம்பாங்க. இதை வச்சு நமக்கு நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. முதல்ல நன்மைகள் பார்ப்போம். நம்ம வந்து சாணி உரம் வச்சுருப்போம். இந்த சாணி உரத்தை வந்து நமக்கு தேவையான பர்பஸ், அதாவது இயற்கையிலே நைட்ரஜன் வந்து 72% இருக்குது அப்படிங்கும். அந்த 72% வாழை ஏன் எடுத்துக்கிட மாட்டேங்க நம்ம யூரியா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எடுத்துக்கிற நிலையில் இல்லாத காரணத்தினால தான் நம்ம வந்து அடிஷ்னல் உரங்கள்லாம் சேர்க்கும். அதே மாதிரி தான் சாணி உரத்துலையும் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. அது வந்து வாழை எடுத்துக்கிற நிலையில் இருந்தால் மட்டும்தான் வாழை எடுத்துக்கிடும். அதில் தான் நம்ம வந்து இந்த சாணி உரத்தில் வந்து இந்த மண்புழுவும் இந்த கணுக்கா இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து அதை ஒரு வித உரமாக மாற்றி தரும். அதுக்காக கணுக்கா வந்து கண்டிப்பாக தேவை தான். கணுக்கா இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த உரங்கள் வந்து சீக்கிரமாக இத்து நமக்கு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும். அதே கணுக்கா நிறைய அளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழை அண்டியை வந்து அழுவ வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது கடிச்சு அந்த கருப்பாக இதாகிக்கிறோம். அதனால் அந்த கணுக்கானோட அளவை கரெக்டாக குறைக்கிறதுக்காகவும் அதுபோக மண்புழு வருகையை அதிகரிக்கிறதுக்காகவும், அதாவது நம்ம வந்து வேப்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு வந்து 25% அதிகமாக நம்ம தோட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த வேப்பங்களையை வச்சு பார்த்துட்டு ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் கழித்து அந்த இடத்த சுற்றி நீங்கள் எந்த இடத்துல தோண்டினாலுமே நான் உங்களுக்கு வந்து மண்புழு முதல்ல பார்த்த அளவை விட குறைஞ்சது 25% அதிகமாக கிடைக்கும். நீங்கள் முதல் நாள் தோண்டும் போது ஒரு 4-5 புழு கிடச்சிது அப்படின்னா அந்த தடவை தோண்டும் போது ஒரு 25-30 புழு கிடைக்கும். அந்த அளவுக்கு மண்புழு வர்க்கம் வந்து அதிக அளவாக இருக்கும். அதுபோக நம்ம வந்து இந்த வேப்பங்குளை எந்த டைமிங்கில் வைக்கணுங்கிறதும் உங்களுக்கு நீங்கள் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். என்ன பருவத்தில் வைக்கணும்னா மழை பெஞ்சிருக்கு, ஊர் சைடிலோடு வேப்பங்குளை அரைக்கிருக்காங்க, அந்த வேப்பங்குளையை தான் நம்ம கொண்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு வைக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து இந்த வாழைகளில் வேரில் வந்து சில பல நுண்ணுயிரி தாக்கங்கள்லாம் ஏற்படலாம். அதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த வேப்பங்குளை வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வந்து சிலவங்க அந்த வேப்ப முன்னாக்கு வைக்கலாம், வேப்ப எண்ணெய் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவு நீங்கள் அதிக அளவு செலவு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வேப்பங்குளையாவது ரெகுலராக வைங்க. இது வந்து இந்த அளவு அதிக அளவு வச்சு நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துலாம் கொண்டு வந்துக்கலாம். இந்த வேப்ப உரம் வந்து நமக்கு அப்போ பசுந்தாள் உரமா பசுந்தலை உரமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இது வந்து பசுந்தலை உரம், அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இதை கொண்டு வந்து நம்ம போட்டுக்கிறதுனால இது வந்து பசுந்தலை உரம் தான். இது வந்து நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த வித சிலவங்க நினைப்பாங்க அப்போ வேப்பங்குளை போட்டால் நமக்கு மண்புழுவே வராதோ அதனால நமக்கு வந்து தோட்ட பாதிப்பு ஏற்படுத்துவோம். அப்படிலாம் கிடையாது. இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வேப்பங்குளம் இல்லை, நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சருகு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரமே இருந்தாலும் அதில் உள்ள சருகை கொண்டு வந்து நீங்கள் வச்சாலும் அது வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகை உரம் தான். அதனால் நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் ஆராய்ச்சி பார்த்து தான் நம்ம உரமாக யூஸ் பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா பொருளிலுமே ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும். அந்த சத்துக்களை நம்ம வாழைக்கு கொடுக்கலாம். அதனால் தோட்டம் போட்டுருக்கவங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வேஸ்ட் அப்படின்னு நினைக்காம அது வந்து நம்ம ஒரு உரம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உரமாக தான் தெரியும். அதனால் நம்ம வந்து வேப்பங்குலையை மட்டும்தான் வைக்க சொல்கிறாங்க, வேறு கொலைகள்லாம் நம்ம வந்து உரமாக வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கொலையாக இருந்தாலும் வைக்கலாம். அதாவது ஆடு மாடு தின்கிற அந்த புல் வேஸ்ட்டை கூட நம்ம உரமாக வைக்கலாம். அதை விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடு வேஸ்ட் பண்ணக்கூடிய புல் வைக்கல் அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம வந்து ஒரு வித உரமாக மாற்றிடலாம். அதனால் நம்ம வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வேஸ்ட் அப்படின்னு விடவே கூடாது. எல்லாமே நமக்கு ஒரு சிறந்த உரம், குறைஞ்ச விலையில் நம்ம வந்து அதிக அளவு ஈட்டணும். அது போக இதே மாதிரி மழை டைமில் வந்து நம்ம அவ்வளோ வாழைக்கும் தோண்டி வச்சு கடைசியில் இதை மூடி வேற போடணும். நம்ம வந்து இதில் வந்து வேப்பங்குளம் மட்டும் போடலை, அது கூட இந்த பூக்கடையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டுகள்லாம் போட்டிருக்கோம். அதுவுமே சீக்கிரமாக கம்போஸ்ட், அதாவது சீக்கிரமாக நமக்கு வந்து அழியக்கூடிய பொருள் தான். அது வந்து சீக்கிரமாக மக்கி நமக்கு வேகமாக வந்து உரமாகக்கூடிய திறமை கூடியது இந்த பச்சை ரிலேட்டடான பொருட்கள். இதை விட்டுவிட்டு நம்ம வந்து எப்பவும் செயற்கையை மட்டும் எதிர்பார்த்தே இருக்கக்கூடாது. நம்ம இயற்கை உரமும் யூஸ் பண்ணலாம், செயற்கை உரமும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அவ்வளவுமே செயற்கை உரமாகவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையோ செயற்கையோ அதை அவங்க தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணுற முறைகள் தான். ஆனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இப்படி பொருட்கள்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு வேஸ்ட்டு படுத்தாமல் அதையும் நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்து அதை ஒரு உரமாக்கி நமக்கு வந்து அதால் சிலவங்க சொல்லுவாங்க அந்த மழை காலத்தில் வந்து எங்கள் வாழையில் வந்து வேரில் வந்து பூச்சி விழுந்துட்டு புழு விழுந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அப்படிம்பாங்க. அந்த இதெல்லாம் இந்த வேப்பில் வந்து தடுக்கும். அதுபோக மண்புழுலாம் அதிகம் வர்றதுக்கு யூஸ் ஆகும். சரி பேட்டர் நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும்.